பெங்களூர் வந்திருக்கீங்க. இப்போ உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து, இந்த மாதிரி பேசுறாங்கன்னா, அத புரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு பார்ப்போமா? இப்போ இன்னைக்கு எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துட்டு, "ಅಕ್ಕ ಹಾಲು ಇದೆಯಾ? ஒரு 3 ನಾಳು ಕೊಡ್ತೀರಾ? ಆ ನಾಳೆ ಕೊಡ್ತೀನಿ. ಇವತ್ತು ಮಾರ್ಕೆಟ್ ಹೋಗಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ನಾಳೆ ತಗೊಂಡ್ ಬರ್ತೀನಿ" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் கன்னடம் தெரியறதுனால புரிஞ்சிடுச்சு. என்னன்னா, பொட்டேட்டோ இதியா? உருளைக்கிழங்கு இருக்கா? இதியான்னா இருக்கா? ஒரு 3 நாளு குடுக்குறீங்களா? கொடுத்தீரா? அப்படின்னா குடுக்குறீங்களா? 3 நாளு கொடி அப்படின்னா கொடுங்க. அம் நானு நாளை ಕೊಡ್ತೀನಿ. நான் வந்து நாளைக்கு உங்ககிட்ட ரிட்டர்ன் குடுத்துடுறேன். சில நேரம் ரிட்டர்ன் சொல்லும்போது, ನಾನು ನಾಳೆ ವಾಪಸ್ ಕೊಡ್ತೀನಿ அப்படி சொல்லுவாங்க. ஆம், ಇವತ್ತು ಮಾರ್ಕೆಟ್ ಹೋಗಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. இன்னைக்கு மார்க்கெட் போறதுக்கு டைம் கிடைக்கல. போக முடியல. ಹೋಗಕ್ಕೆ அப்படின்னா போகுறதுக்கு, ಹೋಗುனா போறது, ಹೋಗಕ್ಕೆ அப்படின்னா போறதுக்கு ಆಗಲ್ಲ. நாளை தಗೊಂಡ್ ಬರ್ತೀನಿ. நாளைக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, உருளைக்கிழங்கு இருக்கா? பொட்டேட்டோ ಇದೆಯಾ? ஆ ஆலுகட்டே கன்னடத்துல. மோஸ்ட்லி இங்கிலீஷ் மிக்ஸ்டு கன்னடா தான் இங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பொட்டேட்டோ ಇದೆಯಾ? 3 ನಾಳು ಕೊಡಿ. 3 ನಾಳು ಕೊಡಿ. ನಾನು ನಾಳೆ ಕೊಡ್ತೀನಿ. நான் நாளைக்கு கொடுக்கிறேன். ಇವತ್ತು மார்க்கெட் ಹೋಗಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ನಾಳೆ ತಗೊಂಡ್ ಬರ್ತೀನಿ. அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து நம்ம நானும் நாளைக்கு, ಇವತ್ತುனா இன்னைக்கு, ம் ಹೋಗಕ್ಕೆ போறதுக்கு ಆಗಲ್ಲ. நாளை ತಗೊಂಡ್ ಬರ್ತೀನಿ. நாளைக்கு வாங்கிட்டு வரேன். எடுத்துட்டு வர்றதுக்கு, வாங்கிட்டு வரதுக்கு எல்லாத்துக்கும் தகோந்து அப்படின்னு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. தகோந்து ಬರ್ತೀನಿ. எடுத்துக்கோங்க அப்படின்னு இப்ப நான் பதிலுக்கு சொல்லணும்னா, "சரி அக்கா ஆயிட்டு. அம் எடுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்றதுக்கு நேத்து சொல்லிக் குடுத்தேன். அது என்ன வேர்டுன்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. எடுத்துக்கோங்கன்னா, தகோலி. எடுத்துக்கோங்க. "தகோலி அக்கா" அப்படின்னு நான் பதில் சொல்லிட்டு குடுத்துட்டேன். தேங்க் யூ.